ஹாய், திஸ் இஸ் பாக்யா ஃப்ரம் ஸ்ரீ விக்னேஷ் எஜுகேஷன். நம்ம ஸ்ரீ விக்னேஷ் ஸ்கூல் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவில் வந்து ஸ்ரீ விக்னேஷ் டியூஷன் சென்டர் பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல்லேயே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம ஸ்கூல்லேயே வந்து டியூஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th and 12th ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்குறோம். 11th 12th ஆர்ட்ஸ் குரூப்க்கு எடுக்கிறோம், சயின்ஸ் குரூப்க்கு எடுக்கிறோம். வென் கம்ஸ் டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் கல்வி சிலபஸும் எடுக்கிறோம். அதே மாதிரி சிபிஎஸ்சி சிலபஸ். இஃப் யூ ஆர் ஜாயினிங் பிஃபோர் ஜூனுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா எடுக்கிறோம். அது ஜூனுக்கு மேலே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் உள்ளே எடுக்க மாட்டோம். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று, ஸோ இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டு கோச்சிங், ஒரு பெஸ்ட் ஆஃபர், என்னோட கேரண்டி டு பேரண்ட்ஸ், இது மூணுமே இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும். ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே மார்க்குன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடைய பப்ளிக் எக்ஸாம் மார்க் வந்து யூடியூப் சேனலில், பேனரில், நோட்டீஸில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்ஸ் பார்த்தீங்கனாலே எங்களோட கோச்சிங் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த மார்க்கும் எங்களுக்கு போதாது. இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அந்த மார்க் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே. ஸோ வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவோம். அந்த டெஸ்ட்டோட மார்க்கையும் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட் வரல, ஆப்சென்டிசம்னாலும் அதே ஆஃப்கோர்ஸ் எப்பயும் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். முக்கியமாக வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சஃபர் ஆவாங்கன்னா, அந்த இங்கிலீஷ் கிராமர் ஒன் வேர்டில் சஃபர் ஆவாங்க. அதுக்கப்புறம் சம்ஸ், மேக்ஸ் சம்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்டன்சி சம்மாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சம்ஸாக இருக்கட்டும், இதுலேயும் அவங்களுக்கு நம்ம நிறையா எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். இதை வந்து டெய்லி நாங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வந்துடுவோம். இங்கிலீஷ் ஒன் வேர்ட் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இந்த சம்ஸ் ப்ராக்டிஸை டெய்லி ஒரு 5 சம்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸில் கொண்டு வந்துடுவோம். இன்னொன்று என்னென்னா, 10th முடிச்சுட்டு அடுத்து 11th 12th என்ன குரூப் எடுக்கலாம், 12th என்ன காலேஜ் எடுக்கலாம், என்ன டிகிரி எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயம் கெரியர் கவுன்சிலிங்கும் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா, முக்கியமான உங்களுக்கு ஒரு ஆஃபர் நான் கொடுக்குறேன்னு. ஓகே, இந்த அகாடமிக் இயரில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, உங்கள் குழந்தைய நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிங்க, மொத்தம் 12 மாதத்தில் நீங்கள் எனக்கு 7 மாதத்துக்கு மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும். 5 மந்த்ஸுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ இது வந்து இந்த வர அகாடமிக் இயர் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அதுவும் வர 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த ஆஃபர் நாங்கள் கொடுக்குறோம். April 2 எங்கள் டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். அதோடு இன்னொரு ஆஃபர் ஆல்சோ இருக்குது. எல்லா பேரண்ட்ஸ்க்குமே தன்னோட குழந்தைங்க வந்து இங்கிலீஷில் பேசணுன்றது இருக்கும், ரைட்? நம்ம ஸ்கூல்லேயே நம்ம கிராஷ் கோர்ஸ் போடுறோம். 1 month 2 months ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதெல்லாம் போடுறோம். எஸ், அதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த 1 month 2 months நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறத நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? அந்த இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த என்விரான்மெண்ட், பேசுறதுக்கான இங்கிலீஷில் பேசி பழகிறதுக்கான என்விரான்மெண்ட் சூழ்நிலையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எங்கள் டியூஷன் சென்டரில் கான்வர்சேஷன் இங்கிலீஷில் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அது இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் ஸ்கில் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே கிராமரும் ஸ்போக்கனும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆஃபரும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் 7 months ஃபீஸ் ஆஃபர் கொடுக்குறேன். பட் நீங்கள் 12 months படிக்க போகிறீங்க. அதோடு சேர்த்து உங்களோட குழந்தைங்க இங்கிலீஷில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக போகிறாங்க. ப்ளஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்கள வந்து நீங்கள் ஏப்ரலில் ஜாயின் பண்ணிங்க, பிஃபோர் ஃபஸ்ட்டு 2 monthsல, அதாவது ஏப்ரல் மேலே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ்க்கு வந்து நான் கேரண்டி பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்க வந்து அதிக மார்க் எடுக்க வைக்கிறது என்னோட கடமை. நான் உங்களுக்கு அந்த ப்ராமிஸ் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். பட் நான் சொல்கிறது என்னென்னா, சீக்கிரமாக உங்கள் குழந்தைங்கள எங்கள் டியூஷனில் வந்து சேர்த்துருங்க. அந்த ஒரு இதுதான் நாங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ அதிகமான மார்க் நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள எடுக்க வைப்போம். திஸ் இஸ் மை ப்ராமிஸ் டு யூ பேரண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு 2 to 3 monthsல உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் குழந்தைகிட்ட இருந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகே. அண்ட் வென் கம்ஸ் டு டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஈவினிங் 4 o'clockலேருந்து நைட் 8:30 வரைக்கும் இருப்போம். ஏதாவது 2 hours நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 10th 11th 12th எந்த ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி மார்னிங் டியூஷனும் இருக்கும். 10th 12th மார்னிங் 5:30 8 o'clock வரைக்கும் டியூஷன் இருக்கும். ஓகே. ஸோ டைமிங்கும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். April 2 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பிஃபோர் தட் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் வந்து ஐ கம்ப்ளீட்டட் மை பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி இன் அமெரிக்கன் காலேஜில் நான் பிஎஸ்சி எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணேன். பிஎஸ்சியில் டிஸ்டிங்ஷன் அண்ட் எம்எஸ்சியில் வந்து ஐ எம் த கோல்டு மெடலிஸ்ட் அமெரிக்கன் காலேஜில் இருந்து. அதுக்கப்புறம் வந்து எம்கியூ யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அண்ட் அமெரிக்காவில் இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இவங்க 2 பேரும் கொலாப் பண்ண ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ ப்ராஜெக்ட்டில் ரிசர்ச் ஃபெலோவாக இருந்திருக்கேன். ஸோ நான் கோல்டு மெடலிஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணேன், என்னென்ன நாலேஜ் என்கிட்ட இருக்கோ அது எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், அவங்கள பெஸ்ட் லெவலில் ட்ரெயின் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது என்னோட
கருத்து. ஸோ டைம் இதுக்கு மேலே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்களோட கோச்சிங் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு குழந்தைங்களும் எங்களுக்கு முக்கியம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டையும் நல்லா கொண்டு வரது எங்களோட பொறுப்பு. கேரண்டீடு ரிசல்ட் சொல்லிட்டேன். பெஸ்ட் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதை விட வேறு என்ன வேணும்? ஸோ சீக்கிரமாக கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.